கஷாயம் குடிநீராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த சூரணம் பருப்பு செந்தூரம் இருக்குது, இதையும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15-20 நாள்லேயே ஒரு பாயிண்ட்டாக அது இப்போ டிஎஸ்ஹெச் லெவல் வந்து குறையிறத கண்கூட நீங்கள் பார்க்கலாம். 15 நாள் ஒரு பாயிண்ட் குறையும் கண்டிப்பாக. நிறைய பேர் இந்த தைராய்டு ஐப்போன்னு சொல்லிவிட்டு இந்த தைராய்டு கிளாண்டை அந்த சுரப்பியை ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க. அது செய்ய வேண்டாம். ஏன்னா இயற்கையில் அது கடவுள் படைத்த அமைப்பில் அது கண்டிப்பாக இருக்கணும். கடைசி காலம் வரைக்கும் சாப்பிடணுங்கிறதே கிடையாது. ஆமாம், லைஃப் டைம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 மாதம் அதிகபட்சம் 6 மாதம். ஆனால் 15 நாளுக்கு ஒரு முறை ஒரு பாயிண்ட் குறையும். கண்டிப்பாக குறையும். ஒரு பாயிண்டில் 2 பாயிண்ட் கூட குறையுது. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய வெங்கடேஷ் இருக்காரு. ஐயா நிறைய தைராய்டுக்கான வீடியோக்கள் போட்டிருக்காரு. நாமளும் அவளோட இணைஞ்சு வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு புதிய மருந்து ஒரு சில மூலிகைலாம் சேர்த்து செஞ்சிருக்காரு. இந்த மருந்து எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுது. முன்னெல்லாம் இவர் ஹைப்பர் தைராய்டுக்கெல்லாம் கொடுக்கும்போது ஒரு அம்மாவுக்கு 2 வருஷமா குழந்தை இல்லை தைராய்டுனால. ஆனால் கொடுத்து 7 நாளே நல்லா குறைஞ்சிடுச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு 2 குழந்தை. இன்னொரு அம்மாவுக்கு போன மாதம் மருந்து கொடுத்துருக்காரு. 15 நாளில் 2 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. இப்படி தைராய்டுக்கு மிக அற்புதமான மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்கு. வாங்க இவர்கிட்ட என்ன மருந்து இருக்கு, இது எப்படியெல்லாம் சாப்பிடலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, தைராய்டு வந்துட்டாவே உடம்பு ஒரு சிலருக்கு நல்லா குண்டாயிடுது, ஒரு சிலருக்கு ஒல்லி ஆயிடுது. குழந்தை பேர் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய ஏற்படுது. இதனால ஒரு சிலர் குழந்தையே ஆகுறது இல்லை. ஆனால் உங்ககிட்ட சாப்பிட்ற மருந்து நிறைய பேருக்கு தைராய்டு குணமாகி குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு. போன மாதம் கூட தைராய்டுக்கு மருந்து கொடுத்து 2 பாயிண்ட் நல்லா குறைஞ்சிருக்கு. அவங்க நல்லா குண்டா இருந்தாங்கன்னு சொன்னீங்க. இப்படி தைராய்டுக்கு மிராக்கல் செய்யக்கூடிய இந்த மருந்து எப்படி சாப்பிடணும்? தைராய்டு ஃபர்ஸ்ட் ஏன் வருது ஐயா? முதல்ல நம்ம மருந்து எடுத்துக்கிறத விட இந்த பிரச்சனை ஏன் வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். எதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத பொருள், அதனால தான் அந்த தைராய்டு கிளாண்டு சுரப்பி வேலை செய்யாமல் டிஎஸ்ஹெச் லெவல் அதிகமாகிறது. இதை முதல்ல நம்ம கட்டுப்படுத்தணும். மருந்துங்கிறது 2ஆம் பட்சம் தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, காலையில் எழுந்தோடனே பல் வளர்க்குறோம், டூத் பேஸ்ட். ஃப்ளோரைடுங்கிறது இந்த கிளாண்டை டிஸ்டர்ப் பண்ணும். கண்டிப்பாக டூத் பேஸ்ட்டில் இருக்கிற ஃப்ளோரைடுங்கிற கெமிக்கல். அதனால தான் நம்ம தந்தச்சூரணத்தை நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டோம். தந்தச்சூரண பற்பொடி, மூலிகை பற்பொடி. அப்போது முதல்ல அதை டூத் பேஸ்ட்டை விட்டுருங்க. அதுக்கு பதில் இயற்கை பல்பொடி, மூலிகை பற்பொடி இல்லை இயற்கையான முறையில் நீங்கள் எப்படி வேணாலும் ப்ரஷ் பண்ணிக்கங்க. ஆனால் டூத் பேஸ்ட்டை தொடக்கூடாது. டூத் பேஸ்ட்டை தொட்டிங்கன்னா கிளாண்ட் டிஸ்டர்ப் ஆகும், ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் ஆகும், உங்களுக்கு தைராய்டு இஷ்யூ வரும். இது மொதல் ரீசன். 2வது தலைக்கு போடுற ஷாம்பு. அதுக்கப்புறம் உடம்புக்கு ஒத்துக்காத பொருள், அதாவது பிராய்லர் சிக்கனு, மைதா ஐட்டம், பரோட்டா, மைதா ஐட்டம், ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, நம்ம பேர் சொல்ல விரும்பலை, கம்பெனி ஐட்டம் நிறைய இருக்குது, ஜங்க் ஃபுட்டு, பேக்கடு ஃபுட்டு, இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். உடம்புக்கு ஒத்துக்காத பொருள் கல்லீரலை பாதிக்கும், தைராய்டையும் உங்களுக்கு அதிகப்படுத்தும், ஹைப்பரோ. அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைக்கு தீர்வு தேடினீங்கன்னா கண்டிப்பாக 100% சரி பண்ண முடியும். நிறைய பேர் இந்த தைராய்டு ஐப்போன்னு சொல்லிவிட்டு இந்த தைராய்டு கிளாண்டை அந்த சுரப்பியை ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க. அது செய்ய வேண்டாம். ஏன்னா இயற்கையில் அது கடவுள் படைத்த அமைப்பில் அது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை சரி பண்ணணுமே கண்டி நம்ம வெட்டி தூக்கி போட்டுறக்கூடாது. அதுக்கப்புறமா வர்ற பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதனால் அதை காரணம் காமிச்சு அதை ஆப்ரேட் பண்ணாமல் விட்டுறது நல்லது. நம்ம எளிமையாக அதை குணப்படுத்தலாம். ஹைப்போவோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ண முடியும். சித்த மருத்துவத்தில் அதுக்கான மருந்துகள் சொல்லியிருக்காங்க, பெரியவங்க இருக்குது. நம்ம அது மாதிரி நிறைய சரி பண்ணியும் இருக்கோம். அதனால் முதல் விஷயம் அந்த டூத் பேஸ்ட் பல்பொடியை விட்டுட்டு இயற்கை பல்பொடிக்கு இல்லை இயற்கையான முறையில் மூலிகை பல்பொடி இல்லை வேறு உங்களுக்கு தெரிஞ்ச இயற்கை வழியில் எது வேணாலும் பயன்படுத்திங்க. அதை தவிர்த்து ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் கவரில், பிளாஸ்டிக் டப்பாவில் சூடான பொருளை சாப்பிடாதீங்க. அதுவும் ஒரு காரணம் தைராய்டுக்கு. இதுமாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம மருந்துகளை, இந்த குடிநீர், டீ காஃபியை தவிர்த்துட்டு குடிநீர், ஏற்கனவே முன்னமே சொல்லியிருக்கோம். டீ காஃபியை தவிர்த்துட்டு இதை கஷாயம் குடிநீராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த சூரணம் பருப்பு செந்தூரம் இருக்குது, இதையும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15-20 நாள்லேயே ஒரு பாயிண்ட்டாக
அது டிஎஸ்ஹெச் லெவல் வந்து குறையிறத கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். 15 நாள் ஒரு பாயிண்ட் குறையும். கண்டிப்பாக 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ம். கூட நம்ம சொன்ன ஃபுட் ஹேபிட், டைம் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ஹேபிட்டையும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் லைஃப் டைமுக்கு. அது ம். இது நீங்கள் நார்மல் ஆன பிறகு விட்டுடலாம். அதிகபட்சம் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் தான். ம். அதுக்கப்புறம் நம்ம மருந்தும் தேவைப்படாது உங்களுக்கு. ம். ஆமாம், கடைசி காலம் வரைக்கும் சாப்பிடணுங்கிறதே கிடையாது. ஆமாம், லைஃப் டைம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதம். 6 மாதம். ஆனால் 15 நாளுக்கு ஒரு முறை ஒரு பாயிண்ட் குறையும். கண்டிப்பாக குறையும். 1 பாயிண்ட்டில் 2 பாயிண்ட் கூட குறையுது. ஆமாம் நண்பர்களே, 15 நாளைக்கு ஒரு பாயிண்ட் இல்லை 2 பாயிண்ட் வரைக்கும் குறையும். டிஎஸ்ஹெச். அப்போ டிஎஸ்ஹெச் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்தாவே போதுமானது. மருந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீரியமாக வேலை செய்யும், சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும். ஐயா, இது வந்து நீங்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஆமாம் ஐயா, நிறைய பேர், கணக்கே இல்லை. இப்போ போன மாதம் கூட அந்த பாப்பா வந்தாங்க, 2 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஃபிசிக்கலாக அவங்க நிறைய சேஞ்சஸ் இருக்குது. வெயிட்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சேஃபாக ஒரு 4 கிலோ 5 கிலோ குறையும். அவங்களுக்கு வெயிட் ஓவர் கெயினாக இருந்தால் 4 கிலோலேருந்து 5 கிலோ மாதத்துக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். நார்மல் எடுக்கும்போது. ஆமாம் ஏங்க, தைராய்டுக்கு மருந்து சிறப்பாக சித்த மருத்துவத்தில் இருக்குங்க. நாம் தான் சரியான மருந்துகளை தேர்ந்தெடுக்கிறதில்ல. அதனால் ஐயா சொல்கிற மாதிரி உடல் எடை ஏறிட தயாராக இருந்தால் கண்டிப்பாக 4 கிலோலேருந்து 5 கிலோ வெயிட் லாஸ் ஆகும். 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்டு டிஎஸ்ஹெச் குறையும் அப்படின்றார். இதோட வேறு என்ன வேணும்? அதனால் தைராய்டில் பேசுறதுக்குள்ள இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த குங்குளியம் என்ன பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம், தென் கருப்பை குற்றங்கள், கருப்பை கட்டி, பித்தம் ஓவராக இருக்குது, உடல் சூடு அதிகமாக இருக்குது, பித்த ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, அல்சர் இருக்குது, அதாவது குடற்புண், வாயில் ஓக்காலமாக என்ன சொல்லுவாங்கள்ல, அதாவது வாய்ப்புண்ணு, வேக்காலம், அது எல்லாத்தையும் கண்டிக்கும். இது மேலுக்கும் தீப்பட்ட காயங்களுக்கு, ஆனஸில் அந்த பைல்ஸ் ஃபிஸ்டுலாவுக்கு நல்ல வேலை செய்யும். உள்ளுக்கு மேலுக்கும் ஆனஸில் தடவலாம். புண்களுக்கு தடவலாம். தீக்காயெல்லாம் கொப்பளம் தீ பட்ட உடனே வச்சிங்கன்னா கொப்பளமே வராது. அந்தளவு இது மல்டி பர்பஸ்ஸு, எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டியது. குறிப்பாக லேடிஸு, அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணோம் இந்த ஒரு பொருள், தைராய்டு உட்பட. உடல் உஷ்ணமாக இருக்கும், தைராய்டு உணவு எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்கலாம். இது அதே நேரத்தில் ஹீமோகுளோபின் குறையுது ரொம்ப, அவங்களுக்கு வந்து உடல் சூட்டுனால குறையும். இதை எடுக்கும்போது உடல் சூடு குறைஞ்சி ஹீமோகுளோபின் வந்து குறையாது. அதிகப்படுத்துறதுக்கு அதுக்குண்டான முயற்சி, சத்து மாத்திரை, அதாவது விட்டமின், அந்த அயசத்து உள்ள பொருள் எடுக்கும்போது ரைஸ் ஆகும். பட் இதை எடுக்காமல் உடல் சூட்டை குறைக்காமல் வெறும் அயம் சார்ந்த பொருளை எடுத்து ஹீமோகுளோபினை ரைஸ் பண்ணால் ஒரு காலமும் முடியாது. முதல்ல உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே அதை எடுத்தால் தான் அது பேலன்ஸ் ஆகும். அதனால் தைராய்டு உள்ளவங்க, முக்கியமாக உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க கூட குங்குளியம் எண்ணெயும் எடுத்துக்குங்க. ஏன்னா நண்பர்களே, தைராய்டு உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.